என்னதான் நாங்கள் கதைத்தாலும், ஆனால் ஒரு அஷ்ரஃபுடைய ஒரு மிக பெரிய அவர் இந்த கட்சியை ஏன் துவங்கினார், இந்த கட்சியினால் முஸ்லிம் சமூகம் எண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் யோசித்து அவர் பயணித்த அந்த பயணத்தை நாங்கள் இன்னும் நிறைவு செய்யவில்லை. அம்பாறை மாவட்டத்திலே, அம்பாறை மாவட்டம் இல்லை, அது உண்மையிலேயே கல்முனை மாவட்டம். கல்முனை மாவட்டத்திலே முஸ்லிம்களுக்கான ஒரு தனியான ஒரு மாவட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று, அதாவது கரையோர மாவட்டம், தமிழ் பேசும் மக்களுக்கும் முஸ்லிம் பெரும்பான்மை மாவட்டங்கள். ஏன்னா தமிழர்களுக்கு எத்தனையோ மாவட்டங்கள் வடக்கில் இருக்குது, தனித்துவமான மாவட்டம். ஆனால் இந்த இலங்கையில் இருக்கிற முஸ்லிம்கள், 1/3 முஸ்லிம்கள் இங்கே வசிக்கின்ற இந்த மாநிலத்திலே முஸ்லிம்களுக்கென்று ஒரு பெரும்பான்மை மாவட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அந்த முன்னெடுப்பை கூட செய்ய முடியாத ஆட்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். இந்த ஒரு மாவட்டத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாங்கள் அஷ்ரஃபை பற்றி கதைப்பதிலே எந்த ஒரு பெருமைப்பட முடியாது. சகோதரர் ஹரிஸ் உட்பட எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம் காங்கிரஸிலே தலைமைத்துவத்துக்கும் எனக்கும் இடையிலே முரண்பாடு தோன்றியதெல்லாம் இந்த காரணத்துக்காக அப்படித்தான். இங்கே இருக்கிறவங்களை எல்லாருக்கும் கணக்கு பேருக்கு தெரியும்னு நினைக்கின்றேன். தலைமைத்துவம், எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைத்துவம் கடைசி வரை உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு மாவட்டத்தை எடுத்து தராது. அது நடக்கவே நடக்காது. இந்த இதுகள் அவரது இந்த பெரும்பான்மை மாவட்டத்தை எடுப்பதற்காக அவர் துவங்கிய பயணம்தான் இது. முஸ்லிம்களுடைய ஒரு தன்னாதிக்கமுள்ள ஒரு மாவட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுவதுதான் அவரது முதலாவது அடிப்படை காரணம். முஸ்லிம் காங்கிரஸில் நாங்கள்லாம் இழுபட்டு உள்ளுக்கு வந்தது அதற்காகத்தான். ஆனால் அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. நான் இந்த ஊடகவியலாளர்களிடையில் நான் கேட்டிருக்கிறேன், நிறைய பத்திரிகைகள் ஷாப்டின்னு கிட்ட எல்லாம் அடிக்கடி நான் கேட்கிறது இந்த விஷயமாக. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அதை கேட்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது. அதற்காக வேண்டி நான் கேட்கின்றேன், இந்த முஸ்லீம் காங்கிரஸ் மற்ற இன்னும் எத்தனையோ முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றது, ஏன் இந்த மாகாணம் ஒன்றை இந்த மாவட்டம் ஒன்றை தனித்துவமாக எங்களுக்கு ஒரு இறையாண்மை உள்ள ஒரு மாவட்டத்தை முஸ்லிம்களுக்கு ஏன் முஸ்லிம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பிரதேசத்தில் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விஷயத்துக்கு தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அரசியலை நாங்கள் செய்ய தொடங்க வேண்டும். இவ்வளவு காலம் செஞ்சு முடிஞ்சது போகட்டும். அதனால் எத்தனை பேர் எவ்வளவோ பெரிய பட்டம், பதவிகள், பணம் எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு போய்விட்டார்கள். ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு, ஏன் எங்களுக்கு தகுதி இல்லையா? இந்த இலங்கையில் ஒரே ஒரு மாவட்டம் பெறுவதற்கு ஏன் தகுதி இல்லை? எத்தனையோ டீலிமிட்டேஷன் கமிஷன்கள் எத்தனையோ ஒரு முறை நடந்திருக்குது. ஒவ்வொரு முறையும் டீலிமிட்டேஷன் நடக்கும் பொழுது முஸ்லிம்களுடைய அந்த மாவட்ட பெற வேண்டிய அந்த சில மாவட்டங்களிலிருந்து எங்களுடைய முஸ்லிம்களுடைய பிரதேசங்கள் சிங்கள பிரதேசங்களில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் அது நடக்கிறது. கடைசியாக இந்த 20வது திருத்தம் வரும்பொழுது மாகாணங்களுக்கு தனியான தொகுதிகள் ஒன்று உருவாக்கினார்கள்.
அதிலே அம்பாறை மாவட்டத்திலே முக்கியமாக உகனை என்ற ஒரு தொகுதியை உருவாக்கினார்கள். உகனை என்று மாகாண தேர்தலுக்கான தொகுதியிலே உகனை மாகாணத்தை அந்த தொகுதியை உண்டாக்குவதற்காக வேண்டி நிலம் கொஞ்சம் போதாத இருந்த அந்த இறக்காம அந்த நாவிதன்பள்ளி பிரதேச சபையை அப்படியே உகனையோட கொண்டு சேர்த்தார்கள். ஆனால் இப்படி எங்களோட காணிகள் பறிபோகின்ற சந்தர்ப்பத்தின் அந்த தருணத்திலும் கூட அந்த பறிபோன காணிகள் அப்படியே இருக்கும் பொழுது அந்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் அதற்கு 3/2 மெஜாரிட்டி கொடுப்பதற்கு எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள அந்த அந்த சிந்தனை சூன்யம் முஸ்லீம்களுக்கு, அது குறிப்பாக கிழக்கு மாகாண முஸ்லீம்களுக்கு சூன்யம் அது. ஆனால் இது மட்டும் நடக்குதில்லை, மற்ற எல்லாம் நடக்குது. இது மட்டும்தான் நடக்கிறதில்லை இந்த நாட்டில். நாங்கள் தான் 2/3 மெஜாரிட்டி கொடுக்குறது பார்லிமெண்ட்டுக்கு. அந்த இது வந்தால் நாங்கள் தான் கொடுக்குறது. அதை போய் நாங்கள் கேள்விப்படுத்தினா எங்களை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறது. சாப்பிட்டு செருப்பு வருது அவருக்கு, முழுக்க தெரியும் அவருக்கு. இந்த அஷ்ரஃபுக்கு நீங்கள் செய்கிற துரோகம், ஒரு தனி மாவட்டத்தை முஸ்லிம்களுக்கென்று ஒரு தனி மாவட்டத்தை, அதுவும் நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே எடுக்க முடியாமல் இருக்கக்குள்ள நீங்கள் அஷ்ரஃபை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. சும்மா ரோட்டு போடுறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் இந்த பிரதேச சபையில் சண்டை பிடிக்கிறது ஆளுகள் இது இல்லை. இப்போ இது விஷயம் இல்லை, எங்களுக்கு தேவையான விஷயம் இது இல்லை. அப்போ என்ன, அப்போ நாங்கள் இந்த மண்ணில் என்னத்துக்காக இந்த கட்சியை துவங்கினது?